தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவம் ஏன் விழுந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஏன் பிரிவினைகள் வந்திருக்கிறது என்று தெரியுமா? ஏன் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள்? ஏன் அந்த உண்மையான ரிலேஷன்ஷிப்பை விட்டுவிட்டு ஒரு கள்ள ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று யாருக்காகிலும் தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் பவுலடியாரை கொண்டு எச்சரித்திருக்கிறார். எபிரேயரின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அது என்ன அந்த பொல்லாத இருதயம்? ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமான அவிசுவாசம் உள்ள அந்த பொல்லாத இருதயம் என்னது? எப்படி அந்த மனிதனுக்கு பொல்லாத இருதயம் வருகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வருகிறது? விசுவாசம் மறுதலிப்பு எப்பொழுது ஏற்படுகிறது? எந்த சூழ்நிலையில் ஏற்படுகிறது? விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைகளில் கூறப்பட்டுள்ள சத்தியங்கள், போதனைகள், உபதேசங்கள், எச்சரிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் ஆகியவைகளை முக்கியமாக கருதுவதில்லை. மாறாக உலக காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு எல்லாரும் தேவர் ராஜ்யத்தினுடைய காரியங்களை அல்ல, உலக காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கிக்கப்படுகிறபடியினாலே தான், ஜெபிக்கிறபடியினாலே தான், வெறும் பணம் என்கிற அந்த பணம்தான் ஆசீர்வாதம் என்று அப்படிப்பட்ட உபதேசத்திற்குள்ளே நாம் கடந்து சென்றபடியினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவமும் விழுந்தது, கிறிஸ்தவ குடும்பங்களும் விழுந்து விட்டது. தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் எதற்குள்ளாக இருக்கிறது? நல்ல உபதேசத்திலே, கடிந்து கொள்ளதில்லை, எச்சரிப்புகளிலே தான் உபதேசம் அடங்கி இருக்கிறது, விசுவாசம் அடங்கி இருக்கிறது. உபதேசமானது கடிந்து கொள்ளுதலாய் இல்லாது இருக்கும் என்றால், எச்சரிப்பை தருகிறதாய் இல்லாது இருக்கும் என்றால், அவிசுவாசமானது குடிகொள்ளும் இருதயத்திலே பொல்லாத இருதயமாய் மாறிவிடும். காரணம், பொல்லாத இருதயம் இச்சையை தான் கொண்டு வருமே தவிர தேவ ரகசியத்தையும் ராஜ்யத்தையும் இருதயத்திற்குள் கொண்டு வராது. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரிவினைகள் இருக்கிறது என்றால் உங்களுடைய விசுவாசம் எதில் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது? வெறும் ஐஸ்வர்யம், அதாவது பணம் என்கிற அந்த பணத்தின் மோகத்தில் நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருப்பீர்கள் என்றால், உண்மையான சத்தியத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு இல்லாதபடி உங்களுடைய உறவானது பிரிந்து கொண்டே இருக்கிறது. மறைமுகமாக பொல்லாத இருதயத்தை பிசாசு கொண்டு வருகிறான். அதனாலதான் உன்னை காட்டிலும் நான் வேறொருவனை கல்யாணம் பண்ணி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவன் விபச்சாரத்தை கொண்டு வந்து விடுகிறான். தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தருடைய நாள் வந்துவிட்டது. God bless you.